மொத்த மலேசியாவுமே அவர்து தான்டா. மொத்த மலேசியாவும் அவரது தாண்டா அப்படிங்கிற டைலாக்கை நிரூபிச்சிருக்காருங்க தளபதி விஜய். தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகனின் ஆடியோ லான்ச் ஆனது மலேசியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. கண்ணு கலங்கிருச்சுங்க அவருக்கு லைட்டாக. ஆனால் அழுகதான் செய்யல. ஏன் மக்களே பாட்டு பாடினாங்க, யாரோ யாரோ நீ யாரோ அப்படிங்கிற பாட்டு பாடினாங்க. இருந்தாலுமே நான் அழமாட்டேன், அளவைக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கிண்டலும் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஆடியோ லான்ச் ஸ்பீச் எப்பவும் போல் கொடுத்துருந்தாரு. அதில் முக்கியமாக வந்துட்டு மலேசியா பற்றியும் மலேசியா பெருமையை பற்றியும் சொல்லியிருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வாழக்கூடிய தமிழ் மக்கள் இங்கே தான் இருக்காங்க, அதுக்கு நீங்கள் தான் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசிய மக்களை பாராட்டி பேசியிருப்பார். நம் இனத்துடைய பெருமைகளை அப்படியே வந்து தக்க வச்சுருக்கீங்க, அதை பாதுகாத்துட்டு வரீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இலங்கைக்கு அடுத்தபடியாக மலேசியாவில் தான் அதிக தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்களின் பூமின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு மலேசியாவை புகழ்ந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் மலேசியான்னு சொன்னால் ஒரு சில படங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன படம் ஞாபகம் வரும்? பில்லா தானே. நண்பர் அஜித் நடித்த பில்லா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அப்புறம் நிறைய படங்கள் ஞாபகம் வரும். நான் நடித்த காவலன் குருவியெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்டோர் வந்துட்டு ஆடியன்ஸாக கலந்துக்கிட்டாங்க. 90,000க்கு மேலே வந்துட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்தாங்க. இதனால் மலேசியாவிலேயே அதிகம் பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறி இருக்கு. மிகப்பெரிய க்ரௌட் புல்லர் அப்படிங்கிறத வந்துட்டு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு விஜய். எங்கே போனாலும், அது தமிழ்நாட்டிலே இருந்தாலும் சரி மலேசியாவே இருந்தாலும் சரி, நான் எங்கே போனாலும் என்னுடைய மக்கள் என் மேலே அன்பு செலுத்தி என்ன பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டே இருக்காரு.